வியூவர்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, துருவேந்தர் 2. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா தார்ன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரன்வீர் சிங், சஞ்சய் தத், மாதவன் இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் இருக்கா, வரத்திலையும் ஜெனின்னு ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. துருவேந்தர் 2 இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி தான். இவர் வந்து ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங். இவர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இவரை வந்து ஒரு ஸ்பை, ஒரு இந்தியன் ஏஜென்ட் மாதிரி காட்டுவாங்க. அங்கே போயிட்டு சில விஷயம்லாம் பாகிஸ்தானில் போயிட்டு சில இதெல்லாம் கொடுத்து அங்கே வந்து மெயினான வில்லனை வந்து கொண்டுருவார். இன்னும் மீதி இருக்கிறவங்களாம் நான் வந்து இப்போ கொல்லணும்னு சொல்லி அதோட முடிச்சிருவாங்க. செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரன்வீர் சிங் எப்படி வந்து இந்த ஏஜென்ட்டாக மாறினாரு, அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அவர் கிராமத்தில் இருப்பார். அவருக்கு ஒரு அம்மா, அவர் தங்கச்சி இருப்பாங்க. தங்கச்சியை கடத்திடுவாங்க. அதுக்கு போய் ரிவெஞ்ச் எடுப்பார். ரிவெஞ்ச் எடுத்து அந்த ஊரில் ரிவெஞ்ச் எடுத்தோடனே அதை வந்து அந்த ராவ் அந்த அந்த இந்தியன் ஏஜென்ட் அவங்களுக்கு தெரிஞ்சு இவர் தான் சரியான ஆளுன்னு சொல்லி ஆல்ரெடி மிலிட்ரியில் இவர் ட்ரைனிங் எடுத்து ட்ராப் ஆகி ட்ரைனிங் எடுத்து இந்தியன் ஆர்மி ஃபேமிலி, அவர் இந்தியன் ஆர்மியால் சேரணும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனைனால போயிட்டு எல்லாரும் ரிவெஞ்ச் எடுத்து கொலைகேஸில் உள்ளே போவார். அங்கேருந்து எப்படி ஒரு ரால வந்து ஜாயின் பண்ணுறாரு, இந்தியன் ஏஜென்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுறாரு. மாதவன் வந்து சில சூழ்ச்சி பண்ணி இவரை வந்து அவரை வந்து யூஸ் பண்ணிப்பார். பாகிஸ்தானுக்கு போகிறாரு. பாகிஸ்தானுக்கு போயிட்டு இவங்க வந்து சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி இன்ஃபர்மேஷன் இப்படி தான் வந்து அவர் வந்து இந்தியன் ஏஜென்ட்டாக வந்து மாறுறாரு. இதுதான் கதை. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி. பாகிஸ்தானில் வந்து எப்படியெல்லாம் வந்து அங்கே நிறைய பேர் ஆல்ரெடி இவருக்கு முன்னாடி வந்து நிறைய ஸ்பையெல்லாம் வந்து அனுப்பியிருப்பாங்க. இவரும் ஒரு ஸ்பையாக போவார். இவர் நல்ல ஒரு சப்போர்ட்லாம் கிடைக்கும். இந்த படம் வந்து பயங்கரமான படம். துருவேந்தர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி படம் பார்த்து 3 hours பார்க்கணும் அப்படிலாம் அவ்வளோ சீன்லாம் கிடையாது, அவ்வளோ ஜோக்லாம் கிடையாது. துருவேந்தர் 2ன்றது ஒரு படம், அவ்வளோதான். ஒரு 3 hours 40 minutes எடுத்திருக்காங்க. ஒரு இந்தியன் ஏஜென்ட் வந்து போய் பாகிஸ்தான்லேருந்து எப்படி உளவாரி இந்த மாதிரி எப்படி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தா அங்கே இருக்கிற வந்து எதிரிகள் எப்படி அழிக்கிறாரு, அவ்வளோதான் கதை. பயங்கர ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸில் ஒரு நார்மல் கமர்ஷியல் படம். இதுக்கு முன்னாடி இந்தியன் ஏஜென்ட் படம்லாம் நிறைய வந்திருக்கு. ஏன் தமிழில் எஃப்ஐஆர்னு சொல்லி விஷ்ணு விஷால் நடிச்சிருந்தாரு. ஏன் அந்த படம் அந்த அளவுக்கு இட்டு கொடுக்கல? ஏன் இந்த படத்துக்கு இட்டு கொடுக்குறீங்க? ஏன்னா இது ஹிந்தி படம். ஏன்னா தமிழ் மக்கள் தமிழ் ஆடியன்ஸெல்லாம் காஞ்சி போயிருக்கீங்க. சிம்பிள். உண்மை இதுதான். உண்மை. நீங்கள் என்ன தடவை போய் யோசிச்சு பாருங்க. தமிழ் மக்கள் எல்லாமே படம் இல்லாமல் காஞ்சி போயிருக்கீங்க. அந்த காஞ்சி போயிருக்கிறதுனால இந்த ஒரு படம் வந்ததுனால ஆஹா ஆஹா அப்படியேன்ற மாதிரி அந்த வெயில் பயங்கரமான ஒரு மே மாதத்தில் வெயில் காலத்தில் போய் எப்படி ஒரு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிச்சா இருக்குமோ அந்த மாதிரி காஞ்சி போன ஒரு ஆடியன்ஸுக்கு படமே இல்லடான்னு காஞ்சி போயிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு படம் வந்தது ஒன்று 3 hour 45 minutes இருந்தாலும் வேற என்ன கலெக்டராக வேலைன்னு சொல்லி போய் படம் பார்த்துட்டு ஆஹா ஓ பயங்கர டைரக்ஷன், அப்படி அவ்வளோ டைரக்ஷன், அவ்வளோ இதெல்லாம். படம் 3 hours 45 minutesன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பெருசாக அதே ஸ்டோரி தான். இவர் ரால இருக்கிறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே எப்படி வந்து எதிரிங்கெல்லாம் அழிக்கிறான்றது கதை. அந்த 3 hours 45 minutes வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து டைரக்டர் வந்து நிறுத்திருக்காங்க. இதுக்கு வந்து நான் டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளேவை தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாரு. அவர் எப்படி வந்து இந்த இந்தியன் ரா ஏஜென்ட்டாக உள்ளே வந்தார், அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அப்புறம் அங்கே பாகிஸ்தானில் வந்து எப்படி அந்த உளவாளிகள்லாம் சூழ்ச்சி பண்ணி எப்படி அழிக்கிறாரு, எப்படி அப்படியே ஸ்டோரியாக போகும். சில ஃபைட் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து நிறையா நேச்சுரலாக பண்ணி படத்தை வந்து நிறுத்தியிருக்காங்க. சில விஷயங்கள்லாம் தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க. ஒரு ஃபவுல் லாங்குவேஜ்லாம் பேசி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் காமிச்சு பயங்கரமாக வந்து காமிச்சிருப்பாங்க. மற்றபடி படம் வந்து ரொம்ப பயங்கர டைரக்ஷனில் எதிர்பார்த்தெல்லாம் போகும். தமிழில் ஒரு எஃப்ஐஆர்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்து அந்த அளவுக்கு பேசப்படலை. விஷ்ணு விஷால் நடிச்சார். அதுவும் வந்து ஒரு இந்தியன் ஏஜென்ட்டாக அவர் வந்து நடிச்சிருப்பாரு. இது அந்த மாதிரி ஸ்டோரி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா செலவு பண்ணி பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக காமிச்சு ஃபவுல் லாங்குவேஜ்லாம் பேசி கொஞ்சம் நிறைய ஹிந்தி சாங், பழைய சாங்கெல்லாம் எடுத்து பழைய சாங்கெல்லாம் இதில் போட்டு அந்த அனிமல் படத்தில் வர மாதிரி இந்த பஞ்சாபி சாங்கெலாம் இதுலேயே சாங்கெல்லாம் போட்டு மிக்சிங் பண்ணி சோடா ஊற்றி வாட்டர் ஊற்றி எல்லாம் அந்த மாதிரி ஒரு ராவாக கல்ப்பாக கொடுத்துருப்பாங்க. ரத்த வந்து ஆஹா ஓஹோ ஓஹோ ஓஹோலாம் பேசின்னு தயவுசெய்து உங்களை நீங்களே முட்டாளாக்கிக்காதீங்க. அவ்வளோதான். அந்த படம் வந்து சும்மா ஒரு தடவை பார்க்கலாம். வீட்டில் போர்டு அடிக்குது, படம் எதுவுமே இல்லை, காஞ்சி போயிருக்கீங்க, போய் ஒரு தடவை பாருங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5 out of 5. மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.